பிட்காயின் $1 மில்லியன் போகிறத யாராலையுமே தடுக்க முடியாது. ஏன்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்ல, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ மார்க்கெட்டில் நடந்த சின்ன கரெக்ஷனுக்கு மூக்கால் அழுகிற ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாளைக்கு பிட்காயின் $1 மில்லியன் ரீச் ஆகினதுக்கு பிறகு வேறு ரிவ்யூவில் அழுவீங்க. வாங்க உங்களுக்கு பிட்காயின் ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்கிறேன். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பழைய ஃபோட்டோ. ஏன்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்கள். பிட்காயின் கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆகுது. பிட்காயின் வரக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இதை மாதிரியான சின்ன ரேட்டில் இருந்துக்கு. ஓகே, 0.0100 சம்திங் ரேட்டில் தான் இருந்துக்கு. ஸோ அந்த டைமில் பிட்காயின் வரக்குள்ள பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் உள்ளுக்கு இல்லை, பெரிய பெரிய கவர்மெண்ட்ஸ்கள் உள்ளுக்கு இல்லை, யாருமே பிட்காயினை பிலீவ் பண்ணலை. ஓகே, 1-2 சின்ன, அதாவது பிட்காயினில் ஏர்லி அடாப்டர்ஸ் தவிர நிறைய பேர் பிலீவ் பண்ணல இந்த ப்ரைஸில். ஈவன் எனக்கு கூட இந்த டைமில் பிட்காயினை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ பிட்காயின் $0.01 இருக்கக்குள்ள அநேகமாக நாங்கள் சொன்னாங்க இந்த பிட்காயின் எல்லாம் கொஞ்சம் நாள் இல்லாமல் போய்த்தணும். இன்டர்நெட் மேஜிக் மணி $1 இது போகிறதுக்கு சாத்தியமே இல்லைன்னா, பட் $1 அது போனிக்கு டிரெக்டாக போகுமான்ட்டா இல்லை, மேலே போய் கீழே வந்து நல்ல கரெக்ஷன் எல்லாம் பார்த்து தான் $1 போகும். ஓகே, ஒரு காலம் கிராஃப் இப்படி போகிற அளவுக்கு இப்படி தான் போகும். அதுக்கு பிறகு $1 வந்த பிறகு அதே பூமர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா பிட்காயின் $100 ஒரு காலமும் வரமாட்டேங்கன்னாங்க. பட் வந்திக்கு $100 ரீச் ஆனது பிறகு அதே பூமர்ஸ் திரும்ப சொன்னாங்க $1000 வரமாட்டேங்குன்னு சொல்லி. பட் வந்திக்கு இந்த ஃபோட்டோ ஏன் பழசின்னு பிட்காயின் 100K ஆல்ரெடி ரீச் பண்ணிட்டு இருந்தேன் அந்த வீடியோ செய்கிற டைமுக்கு. ஓகே, ஸோ 100K பிட்காயின் ரீச் பண்ணுறதுக்கு முதல் உருவாக்கப்பட்ட ஃபோட்டோ இது. இதில் சொல்லியிருக்காங்க எப்படி $1000 டச் பண்ணியோ அதே மாதிரி $100,000 டச் பண்ணுறது பிட்காயினுக்கு சின்ன வேலை, அது கட்டாயம் டச் பண்ணிட்டு போட்டிருக்காங்க. எஸ், ஆல்ரெடி அது நடந்துட்டு. யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு பிட்காயினை பற்றி 0.01 தெரிஞ்சு வாங்காமல் இருந்த ஒரு ஆளை இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட மூஞ்ச கொண்டு எங்கே வெப்சைட் இருக்கீங்கன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரி விடுங்களேன், 0.01 தெரியா, அட்லீஸ்ட் $1 உங்களுக்கு பிட்காயினை பற்றி தெரிஞ்சு $1, ஓகே, ஸ்ரீலங்கன் காசிக்கு அந்த டைமில் இது பிட்காயின் $1 ஆகிக்கும். ஸ்ரீலங்கன் டாலர் ரேட் 200 ரூபாவில் இருந்திருக்காது. ஒரு 200 ரூபாய்க்கு உங்களால் பிட்காயின் ஒன்று வாங்கி போடாமல் நீங்கள் இருந்திருப்பீங்கன்னு சொன்னால் உங்களை மாதிரி முட்டாளி யாருமே கேளுமா. சரி விடுங்க, $1 உங்களுக்கு தெரியலை, அட்லீஸ்ட் $100 தெரிஞ்சு ஒரு $100 பிட்காயின் வாங்கி போடலைன்னு சொன்னால் என்ன சொல்கிறோம் நம்ம. சரி அதை விடுங்க, அட்லீஸ்ட் $1000 உங்களுக்கு பிட்காயினை தெரிஞ்சு அதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி போட்டு அதில் பிட்காயின் ஒயிட் பேப்பர், அதோட டெக்னாலஜி, அதுக்கு பின்னால் இருக்கிற வையை பற்றி படிக்காமல் அடுத்தவங்க அதே கேட்டு பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணாத ஆளாக இருப்பீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு ஏமாளி கேளுமா. தேங்க் காட், நான் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல். எனக்கு பிட்காயினை பற்றி தெரிஞ்சுக்கி சரியாக பிட்காயின் ப்ரைஸ் $6000, அரவுண்ட் $6000 இருக்கக்குள்ள 2020-21 பீரியடில். ஓகே, நானும் இதை மாதிரி பூமர்ஸ் மாதிரி பிட்காயினை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணாமல் பிட்காயினை பற்றி தெரிஞ்சும் எனக்கு பிட்காயினை பற்றி தெரியக்குள்ளே பாசிட்டிவாக தெரிய வரல. ஓகே, என்கிட்ட இருந்து ஒரு ஆள் என்ன ஸ்கேம் பண்ணுறது தான் எனக்கு பிட்காயினை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி என்கிட்ட ஸ்கேம் பண்ணி போட்டு போனார், நைஜீரியா வச்சுருந்த நபர் ஒரு ஆள். ஓகே, இருந்தும் எனக்கு பிட்காயினில் எனக்கு ஆரம்பித்தது ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நான் என்னை ஸ்கேம் பண்ணின ஸ்கேமரை தான் ஹேட் பண்ணினே தவிர அவர் ஸ்கேம் பண்ண பாவித்த ஊடகத்தை நான் ஹேட் பண்ணலை. ஸ்கேமர்ஸ் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்கேமர்ஸை மட்டும்தான் நம்ம ஹேட் பண்ணவே தவிர ஸ்கேமர்ஸ் என்ன ஊடகத்தை பாவிச்சு ஸ்கேம் பண்ணுறாங்கிறதுக்கு அந்த ஊடகத்தை நம்ம ஹேட் பண்ண போகிறோம். அநேகமாக நாங்கள் செய்கிற மிஸ்டேக் இது தான். இப்போ ஒரு ஸ்கேமர் உங்கள்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபா எல்கேஆர் ஏமாற்றி போட்டு போனால் எல்கேஆரை நீங்கள் ஹேட் பண்ணுவீங்களா, ஸ்கேமரை ஹேட் பண்ணுவீங்களா? ஆனால் ஏன் பிட்காயினில் நடக்கல பிட்காயினை நீங்கள் ஹேட் பண்ணுறீங்கன்னு எனக்கு இன்னும் வழங்கலை. ஸோ அப்படி நானும் மத்தாக்கள் மாதிரி முட்டாள்தனமாக இந்த டெக்னாலஜியை ஹேட் பண்ணாமல் அவர் தான் எனக்கு பிட்காயின் இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ கூட அவருக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்டா அவருக்கு என்னகிட்ட ஸ்கேம் பண்ண வந்தாலும் அந்த நைஜீரியன் ஸ்கேமர் எனக்கு இப்படி ஒரு டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு நான் ஃபார் எவர் கிரேட்ஃபுல். ஏன்னா அதிலிருந்து தான் நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். ஸோ கம்மிங் பேக் டு மை பாயிண்ட், நான் இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 வருஷமாக இருக்கேன். நிறைய அப்ஸையும் பார்த்துட்டேன், நிறைய டவுன்ஸையும் பார்த்துட்டேன், நிறைய பியர் மார்க்கெட்டையும் சந்திச்சிட்டேன். பியர் மார்க்கெட்டில் எவ்வளவு ப்ரூட்டல் ஆகிருக்கும்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். நானும் முதலாவது பிஏ மார்க்கெட்டில் சின்ன கிரேஷில் பயப்பட்டால் தான். ஆனால் நான் பயந்து இவ்வளோ காலத்துக்கு நல்ல வேலையாக பெனிக்சல் மட்டும் நான் பண்ணிடல. எப்போயுமே நான் ப்ராஃபிட்டில் மட்டும்தான் சேல் பண்ணுவேன், ப்ராஃபிட் கிடைக்கலன்னு அப்படியே ஹோல்ட் பண்ணுறால் தான் நான். ஓகே, ஆனால் நான் அலாங் த வே நிறைய பேட் டிசிஷன்கள் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ அந்த பேட் டிசிஷனில் நான் என்ன பேட் டிசிஷன் எடுத்தேன் அதை மற்றாக்கள் எடுத்துகிறப்பறாங்கிறதுக்காக நிறைய அவேர்னஸ் வீடியோ நான் போட்டு எடுத்து இருக்கேன். நிறைய பேரை நான் காப்பாற்றியும் இருக்கேன். அதில் எனக்கு சந்தோஷம் தான். ஓகே, நான் பிட்காயின் ஆரம்பித்த காலத்தில் நிறைய என்ன அறியாமலே நிறைய பிரமிட் ஸ்கீம்களுக்குள்ளே நிறைய ஸ்கேம்களுக்குள்ளே எல்லாம் நான் மாட்டியிருக்கேன். ஓகே, ஸோ அதுக்கு பிறகு இதை மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிரமிட் ஸ்கீம் இதை மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஸ்கேம்னு சொல்லி நிறைய அவேர்னஸ் கொடுத்து நிறைய பேரை நான்
என்னை வீடியோஸ் மூலமாக காப்பாற்றிட்டீங்க. அவங்க ஃபார் எவர் கிரேட்ஃபுல்லாக இருப்பாங்களா இல்லையான்னு தெரியும். ஆனால் நான் இன்னொரு வேலை காப்பாற்றிட்டீங்கல எனக்கு சந்தோஷம் தான். அதுக்குரிய இது குட் டீட் எனக்கு கட்டாயம் கிடைக்கும். ஸோ எப்படி இந்த ஓல்டு ஃபோட்டோவில் பிட்காயின் $1000 $100,000 டச் பண்ணுறது யாராலையுமே தடுக்கலான்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. பிட்காயின் $100,000 இருந்து $1 million போகிறத யாராலையுமே தடுக்க முடியாது, எந்த கொம்பனாக இருந்தாலும் சரி. இதை நான் சும்மா சொல்லலை. பிட்காயின் ஒயிட் பேப்பரை நான் படிச்சிருக்கிறேன், பிட்காயின் டெக்னாலஜியை படிச்சிருக்கிறேன். கவர்மெண்ட்ஸ் பேங்க்ஸுகள், இந்த சென்ட்ரல் பேங்க்ஸுகள், இந்த இதுகிற இந்த கள்ள வேலைகள், அந்த அவங்களோட ஸ்கேமுகளை பற்றியெல்லாம் ஃபுல்லாக விளங்கெடுத்ததால தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை கிரிட்டிசைஸ் பண்ணுற ஆளாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு ஓகே, பிட்காயின் $1 million டச் பண்ணாமல் பிட்காயின் ஃபெயிலியர் ஆகி பிட்காயின் இல்லாமனது பிறகு நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் எனக்கு எல்லா கொஷனும் கேட்கலாம். ஆனால் பிட்காயின் $1 million டச் பண்ணிக்கணுன்னா உங்கள் மூஞ்ச கொண்டே எங்கே வைப்பீங்கன்னு சொல்லி முதலாவது யோசிச்சுக்கொள்ளுங்க. அடுத்து அநேகமாக கிடைக்கிற இன்னொரு டவுட் என்னென்னா, பிட்காயின் இப்போ $100,000 கிட்ட இருக்குது. இப்போ ரீசெண்டாக கிரேஷ் ஆகிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரேஷ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நாளைக்கு $1 million போகக்குள்ள ஏன்டா நம்ம பிட்காயின் கிரேஷ் ஆகி $80,000 வரக்குள்ளே வாங்கலையேன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. ஓகே, இருந்தாலும் சொல்கிறேன், இப்போ $80,000 இருக்கிறதே அநேகமாக நாங்கள் 80,000 சொன்னால் எத்தனை ஆல்மோஸ்ட் 2 கோடி ரைட், 2 to 3 கோடி. ஸோ 3 கோடி பணம் எங்கிட்ட இல்லையேன்னா நீங்கள் ஃபுல் பிட்காயினை வாங்கணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் பிட்காயினை 0.00 சம்திங் கூட நீங்கள் வாங்கலாம். ஓகே, உங்களுக்கு இருக்கிற ஒரு 1000-2000 ரூபீஸு கூட நீங்கள் பிட்காயின் வாங்கலாம். ஓகே, ஸோ பிட்காயின் வாங்குறதுக்கு பெஸ்ட்டான டைம், பெஸ்ட்டான ப்ரைஸில் தேடி தெரியாமல் நீங்கள் வாங்குகிற டைம் தான் பிட்காயின் வாங்குறதுக்கு பெஸ்ட்டு. நீங்கள் எப்போ வாங்கினாலும் பிட்காயின் வாங்குறது பெஸ்ட்டு தான். நான் மற்ற கிரிப்டோ கரன்சியை அதை பற்றி சொல்ல மாட்டேன். ஆனால் பிட்காயின் நீங்கள் எப்போ வாங்கினாலும் பெஸ்ட்டு தான். ஏண்டா இந்த பிட்காயின் டெக்னாலஜி அப்படி, பிட்காயின் டோக்கனமிக்ஸ் அப்படி, பிட்காயின் யூஸ் கேஸ் அப்படி. நீங்கள் உங்களோட வெல்த்தை இன்ஃப்ளேஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உங்களோட ஃப்யூச்சருக்காக நீங்கள் ஏதாவது நல்ல விஷயம் நீங்கள் செய்யணும்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்கன்னா இன்றைக்கே பிட்காயின் வாங்குங்க. ஓகே, நான் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் இருப்பார்னு அவரை போய் கன்சல்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நீங்கள் தயவு செய்து முதல்ல நீங்கள் பிட்காயின் வாங்குறதுக்கு முதல் நான் சொல்கிறதுக்காக போய் வாங்காமல் நீங்கள் முதல்ல போய் பிட்காயின் ஒயிட் பேப்பரை போய் படிங்க, பிட்காயின் டெக்னாலஜியை போய் படிங்க, கவர்மெண்ட் சொல்கிற கரப்ஷன்களில் போய் படிங்க. அடுத்தது எப்படியெல்லாம் அவங்கள ஏமாற்றிருக்காங்க அந்த மெட்ரிக்ஸ்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் படித்து போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இந்த பிட்காயின் வாங்குறதுக்கு கன்வின்ஸ் ஆகிட்டு ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஓகே, ஸோ அப் டு யூ. ஸோ நீங்கள் பிட்காயின் 1 million போகும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிங்களா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ நாங்கள் எங்களோட HBO கன்சல்டன்சியான 3 கோச்சிங் ப்ரோக்ராம் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டம், இது 100% ஃப்ரீ. இது பிட்காயினில் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் பேசிக்கணுன்னா இதில் போய் நீங்கள் பிட்காயின் எப்படி வாங்குற, எப்படி விற்கிற, எப்படி பிட்காயின் ஸ்டோர் பண்ணுற, எப்படி பிட்காயினை மல்டிப்ளை பண்ணுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே 100% ஃப்ரீயாக படிச்சுக்கொள்ளலாம். அடுத்து எங்கள் 2வது சிக்னேச்சர் கோச்சிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம். இதில் 14 வழியில் கிரிப்டோவில் ஆக்டிவ் வேஸில் பெசிவ் வேஸில் எப்படி ஏர்ன் பண்ணுன்னு சொல்லி நாங்கள் இதில் டீச் பண்ணியிருக்கிறோம். 3வது பொட் கோச்சிங் ப்ரோக்ராம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% பேசிவாக API மூலம் பொட்டை கனெக்ட் பண்ணி எப்படி 100% பேசிவாக நீங்கள் மெனுவில் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் எப்படி பெட் மூலம் பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே நாங்கள் டீச் பண்ணிக்கோம். ஸோ இதில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் அது என்ன ப்ரோக்ராம் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்கன்னு சொல்லி உங்களோட ஜென்யூன் ஒப்பீனியனில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.